சிபிஐ என்கொயரி விசாரணை நடந்துட்டுருக்கு. கரூர் பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டது. விஜய் என்கொயரிக்கு எப்படி நம்ம கூப்பிடும்போது அவருக்கு கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்து நம்ம என்டிஏ கூட்டணிக்கு வர வச்சிடலாம், வர வச்சுட்டா நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக ஆயிடுவோம். பிஜேபி எப்படி திட்டமிடலாம், அந்த திட்டம் எல்லாம் தவிடுபடியாகும், தகர்ந்துவிடும், தரைமட்டமாகும். அவங்க கொடுக்குற அழுத்தத்தை விஜய் அவர்கள் தாங்கிடுவாரா? ஒரு ஆளுமை உள்ள தலைவன் என்பது அந்த இடத்துல தான் அவர் நிரூபிக்க போகிறார் என்பதை நாடு பார்க்க போகிறது. பிஜேபி எதிர்க்கிற இடத்தில் திமுக இருக்கிறது என்று நம்புகிறார்கள். ஆனால் கூர்மையான எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்ததாக நான் கருதவில்லை. ஒரு கள்ள மௌனம் அவர்களிடத்தில் பள்ளி கொண்டு கிடக்கிறது. ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் தளபதி விஜய் அவர்களின் பெயரை உச்சரிக்கின்றார். எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் சமீப காலத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு கூடுகிற கூட்டம் தமிழ்நாட்டில் இதுவரை எந்த தலைவர்களுக்கும் கூடாத கூட்டம். என்ன எடுத்த இடத்திலே முதலமைச்சரா என்று கேட்டார்கள். இன்றைக்கு எதிர்க்கட்சி என்று சொல்லுகிற அளவுக்கு எங்கள் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ராஜபாட்டை போட்டுக் கொண்டிருக்கிறது. விஜயினுடைய பேராண்மைக்கு முன்னால் வானம் கூட சுருங்கிவிட்டது. 2026 தாவேகாவுக்கான ஆண்டு என்பதை நாங்கள் நிரூபித்தோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in பிரம்மாண்டமான festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல்னே. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் குரு. இன்றைக்கி நம்ம கூட டிவிக்கு கேம்பெயின் செக்ரட்டரி நாஞ்சில் சம்பத் அவர்கள் இருக்கார். ஐயா வணக்கம். வணக்கம். ஒரு தலைவர் இந்த மாதிரி இருக்க முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இருக்கிற மீடியா ஹவுசஸ் பெரும்பாலும் எல்லாருமே விஜய் அவர்கள் தான் வெளியே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஒரு பக்கம் கரூரோட இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்ருக்கு, இன்னொரு பக்கம் ஜனநாயகன் படத்தோட அந்த இஷ்யூ போயிட்டுருக்கு. ஆனால் இவர் ரொம்ப சாதாரணமாக தேர்தலுக்கான சிறப்பு உறுப்பினர்களை ட்வீட் பண்ணியிருந்தார். அதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இதுக்கு பேர் தான் கர்மயோகம்ங்கிறது. கர்மயோகி. ஜனநாயகன் படத்தினுடைய பிரச்சனை நீதிமன்றத்தில் இருக்குது. அது விஜய் நினச்சி ஒன்றும் செய்ய முடியாது. கழகத் தலைவர் விஜய் நினைச்சாலும் கோர்ட், நீதிமன்றம் தான் அதனுடைய தீர்வை சொல்ல வேண்டும். அது மாதிரி கரூர் பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டது. அது சிபிஐ என்கொயரி. அது சிபிஐ என்கொயரி கேட்டதே தவேகா தான். இன்றைக்கி அது விசாரணை நடந்துகிட்ருக்கு. ஆனால் கட்சி இயக்க வேண்டும். தேர்தலுக்கு நாட்கள் சமீபத்து விட்டன. அதனால் டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் தலைமையில் குழு போட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கிற வேலை மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தலைவர்களுடைய கண்காணிப்பிலும் கவனத்திலும் தமிழ்நாடு முழுவதும் கழகத்தின் தோழர்கள் ஒரு துப்பாக்கியின் ஓசையை விட அதிகமாகவும், ஒரு பூகம்பத்தின் சீற்றத்தை விட வேகமாகவும் ஆங்காங்கே இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, தென்திசை குமரி முதல் திருத்தணி மலையின் எல்லை வரையிலும் ஒரே அலை வீசுகிறது. இல்லை சவுத் சோனில் ஒரு பக்கம், வட தமிழகத்தில் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கு பார்த்தாலும் எல்லா திசைகளும் திரும்ப திரும்ப தளபதி விஜய் அவர்களின் பெயரை உச்சரிக்கின்றன. எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் சமீப காலத்தில் தளபதி விஜய் அவர்களுக்கு கூடுகிற கூட்டம் தமிழ்நாட்டில் இதுவரை எந்த தலைவர்களுக்கும் கூடாத கூட்டம். அதனால தான் அதிர்ச்சியில் உறைந்து போனவர்கள், ஆபத்து வந்து விட்டது என்று அச்சப்படுகிறவர்கள், அடுத்த ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை என்று கருதுகிறவர்கள், எந்த காலத்திலும் இனிமேல் ஆட்சிக்கு வர முடியாது என்று எண்ணிக்கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் எங்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள். தவேகா என்ற பெயரை உச்சரிப்பதற்கு தயங்கினார்கள், அட்டைக்கத்தி என்றார்கள். என்ன எடுத்த இடத்திலே முதலமைச்சரா என்று கேட்டார்கள். இன்றைக்கு எதிர்க்கட்சி என்று சொல்லுகிற அளவுக்கு எங்கள் தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு ராஜபாட்டை போட்டு கொண்டிருக்கிறது. அதை நாஞ்சில் சம்பத் அனுபவிக்கிறேன். ஏன்னா நான் பல்வேறு தளங்களிலும் களங்களிலும் பணியாற்றியவர். மனசுக்கு பிடித்ததை, மனச்சாட்சி ஒப்புக்கொண்டதை வெளிப்படுத்துவதை தவிர வேறு அரசியல் எனக்கு தெரியாது. பெரியார் அண்ணாவை பேசி வளர்ந்த எனக்கு பெரியாரையும் அண்ணாவையும்
திமுகவில் பேச முடியவில்லை. இனிமேல் பேச முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. அரசியல் வானத்தில் புதிதாக பூத்திருக்கிற இயக்கத்தில் ஒரு அந்திம காலத்தில் என்னை இணைத்து கொண்டதன் மூலம் என்னுடைய ஆயுள் நீளம், என்னுடைய நம்பிக்கை நிச்சயம் வெல்லும் என்ற நம்பிக்கையில் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். கரூர் இன்சிடெண்ட்டுக்கு அப்புறமா அவர் பிஜேபின்ற வார்த்தையை சொல்லவே இல்லை அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துக்கிட்டே இருந்தது. இப்போயும் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. இப்போ வேணும்னே இந்த படத்தை நிறுத்தி வச்சு பிஜேபியும் டிவிகேவும் சேர்ந்து நடத்துகிற ட்ராமா தான் இது அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இது மலிவான விமர்சனம். பிஜேபிங்கிற வார்த்தையை அவர் சொல்லலைங்கிறத விட கொள்கை எதிரின்னு சொன்னார். ஒரு லட்சக்கணக்கான மக்கள் சங்கமித்த ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலத்தில் நடந்த பொதுக்கூட்டம், நிர்வாகக் குழுவினுடைய ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் அரசியல் எதிரி அப்படின்னு அவர் சொல்ல இந்த திரண்டிருந்த மக்கள் திமுக என்றார். கொள்கை எதிரி என்றவர் குமுற பிஜேபி என்று அந்த மக்கள் திரும்ப சொன்னார்கள். ஆகவே அவர் மௌனமாக இருக்கிறார் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. மக்களிடத்திலே பேச வைத்து பயணத்தை தொடருகிறவர் எங்கள் தளபதி விஜய். அதனால் திமுகவும் தவைக்காவும் ஒன்று சேர்ந்து இது செய்கிறது என்று சில பேர் செய்கிற இந்த மலிவான பிரச்சாரத்திற்கு பதில் சொல்வதற்கு எனக்கு கூச்சமாக இருக்கிறது. இப்போது ஒருவேளை பிஜேபியோட எண்ணம் அதுவாக இருந்ததுன்னா, இப்போ வேணுன்ட்டே இந்த படத்தை தடை செஞ்சுட்டு விஜய் என்கொயரிக்கு எப்படி நம்ம கூப்பிடும்போது அவருக்கு கொஞ்சம் அழுத்தத்தை கொடுத்து நம்ம என்டிஏ கூட்டணிக்கு வர வச்சுட்டா நம்ம ஒரு ஸ்ட்ராங் ஃபோர்ஸாக ஆகிடுவோம் அப்படின்னு அவங்க கருதலாம், கனவு காணலாம். அதெல்லாம் நடக்காது. பட் இதோட அழுத்தம் ரொம்ப அதிகமாக, ஏன்னா அங்கே தனியாக தான் அவர் விசாரணைக்கு போயாகணும். அப்படி போகும்போது அவங்க கொடுக்குற அழுத்தத்தை விஜய் அவர்கள் தாங்கிடுவாரா? இங்கே பாருங்கள், அவருக்கு தலைமை ஏற்றுக்கொண்ட இந்த நாஞ்சில் சம்பத் இருக்கான்ல, தமிழ்நாட்டில் 8 சிறைகளில் 7 சிறைச்சாலைகளில் வாசம் செய்தவன். தேச விரோத சட்டத்தையும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தையும் எதிர்கொண்டவன். எனக்கு என்ன அழுத்தம் தந்தார்கள்ங்கிறத இப்போ சொல்ல விரும்பலை. அழுத்தினார்கள், நான் நிமிர்ந்தேன். குட்டினார்கள், நான் குனியவில்லை. தட்டினார்கள், நான் திறக்கவில்லை. முட்டினார்கள், நான் சாயவில்லை. கொட்டினார்கள், எனக்கு காயமில்லை. வெட்டினார்கள், சேதமில்லை. அதனால் ஒரு ஆளுமை உள்ள தலைவன் என்பது அந்த இடத்துல தான் அவர் நிரூபிக்க போகிறார் என்பதை நாடு பார்க்க போகிறது. இப்போ திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் பிரதானமாக இருக்குது அப்படின்னா அந்த கூட்டணியில் சேர்ந்துக்கிறது நல்லது தானே அப்படின்னு ஒரு சில அரசியல் விமர்சகர்களுக்கு வந்து சொல்லி இல்லை பிஜேபி கட்சி கூட சேருவது என்பது அவர் அவர் கொள்கை தலைவரிடம் முன்னிறுத்திருக்கிற பெரியாருக்கு செய்கிற துரோகம். பாபா சாஹிப் அம்பேத்கர் காலமெல்லாம் எந்த ஆதிக்கத்தை எதிர்த்தாரோ அந்த பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு செய்கிற துரோகம். காமராஜரை கொல்லுவதற்கு சதி நடந்தது டெல்லியில். அந்த காமராஜரை இன்றைக்கு கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜயினுடைய விசாலமான அரசியலுக்கு ஊனம் ஏற்படுத்தும். வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து கராக்கிரகத்துக்கு கைக்குழந்தையோடு போன அஞ்சலை அம்மாள் கொள்ளை குடிவிரிக்க வென்ற வெள்ளை ஏகாதிபத்தியத்திற்கு வாளேந்தி போரிட்டு வஞ்சனம் முறைத்து சிவகங்கை சீமை ராணி வேலிநாச்சியாருக்கு செய்கிற துரோகம். அதை எங்கள் தலைவர் செய்ய மாட்டார். அதனால தான் லட்சக்கணக்கான தொண்டர்கள், ஒரு 300 கோடி ரூபாய் வருமானம் உள்ளக்கூடிய அந்த வாசலை அடைத்துவிட்டு எஞ்சிய நாட்களை இந்த எனக்கு முகம் தந்த, எனக்கு முகவரி தந்த, எனக்கு வெளிச்சம் தந்த, எனக்கு வாழ்வு தந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு வந்திருக்கிறார். அவரை களங்கப்படுத்துகிறவர்கள் கரைப்பட்டு போவார்கள் என்பது மட்டும் உண்மை. திரும்ப திரும்ப இவர் 300 கோடியை விட்டுட்டு வந்தது 3000 கோடி சம்பாதிக்கிறதுக்கு அப்படின்ற விமர்சனம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே. அப்படி எப்படி சம்பாதிக்க முடியும்? இல்லை, அதை சொல்லிகிட்டே இருக்காங்க. அதை கேட்கும்போது இன்னொன்று, அவர் பிஜேபின்ற ஒரு பேரை சொல்லலை அப்படிங்கிறதையும் மீண்டும் மீண்டும் ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணிகிட்டே இருக்காங்க. பேச வேண்டியது அது கிடையாது, முக்கியமானது நிறைய இருக்குது. பட் அதையே திருப்பி திருப்பி ஒரு நெரேட்டிவாக செட் பண்ணும்போது இப்போ நடப்பது யுத்தம். சந்திக்க போகிறது ஒரு பெரிய போர். இந்த போரில் வீழ்த்தப்பட வேண்டிய திமுக. அதனால் திமுகவுக்கு எதிரான விமர்சனங்களை கூர்மையாக வைக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தலுக்கான நாள் வருகிற பொழுது, இந்த தேர்தல் முடிந்த பிறகு அதுக்கப்புறம் அந்த பணியை நாங்கள் தொடருவோம்.
அதனால் நாங்கள் காம்ப்ரமைஸ் ஒன்றும் செய்யலை. இப்போ இந்த ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரைக்கும் திமுக சைடில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை பிஜேபி அவங்க தான் வேணும்னே அழுத்தம் கொடுத்து தடையில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிஜேபியில் இருக்கிறவங்க இல்லை இது எங்களுக்கும் சிபிஎஃப்சிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஒருவேளை அப்படி இருந்தால் இந்த படத்தை இந்த அளவுக்கு தடை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு இருக்கிற பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது நான் மாட்சிமைத்து இங்கே முதலமைச்சரை பாராட்டுகிறேன். அவர் என்ன சொன்னார்னா, நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், அமலாக்கத்துறை, சிபிஐ எல்லாவற்றையும் தனதாக்கி கொண்டு தப்பாட்டம் ஆடுகிற பிஜேபி இன்றைக்கு தணிக்கை குழுவையும் தன்வசமாக்கி கொண்டது என்று மிகுந்த பெருந்தன்மையோடு சொல்லியிருக்கிறார். இதில் பிஜேபிக்கு ஒரு திட்டம் இருக்கலாம். அவர்கள் இந்தியாவில் நினைக்கிற இடத்தில் காலூன்ற முடியும் என்று கருதி காஷ்மீரில் கூட காலூன்றி விட்டார்கள். ஒரு மலிவான அரசியலை எடுத்து ஆட்சி அதிகாரம் இருக்கிறதுங்கிற அகங்காரத்தில் இன்றைக்கு அவர்கள் போடுகிற திருவிளையாடல் தமிழ்நாட்டில் செல்லுபடியாகவில்லை. அவர்களுக்கு ஒன்றை நான் ஞாபகப்படுத்துகிறேன். defeat the military man, capture the nation என்று முழங்கி வாளால் வையகத்தின் முக்கால் பகுதியை வளைத்து வசமாக்கி இந்தியாவுக்குள்ளும் வந்து தன்னுடைய அதிகாரத்தை நிலைநிறுத்த ஆசைப்பட்ட மாசிடோனிய மாமன்னன் அலெக்சாண்டர் தக்கான பீடபூமிக்கு தெற்கே வர முடியவில்லை. அலெக்சாண்டரால் முடியாதது அமித்ஷாவாலும் முடியாது. இன்றைக்கு பிஜேபி எதிர்க்கிற இடத்தில் திமுக இருக்கிறது என்று நம்புகிறார்கள். ஆனால் கூர்மையான எதிர்ப்பை அவர்கள் பதிவு செய்ததாக நான் கருதவில்லை. ஒரு கள்ள மௌனம் அவர்களிடத்தில் பள்ளி கொண்டு கிடக்கிறது. ஆனால் ஒரே நேரத்தில் மத்திய அரசை மாநில அரசையும் எதிர்த்து கொள்கை எதிரி, அரசியல் எதிரி என்று பகுத்து அரசியல் செய்யக்கூடிய விஜயினுடைய பேராண்மைக்கு முன்னால் வானம் கூட சுருங்கிவிட்டது. அதனால் பிஜேபி எப்படி திட்டமிடலாம்? அந்த திட்டம் எல்லாம் தவிடுபடியாகும், தகர்ந்துவிடும், தரைமட்டமாகும். 2026 தாவேகாவுக்கான ஆண்டு என்பதை நாங்கள் நிரூபிப்போம். படம் ஒன்று அதாவது இன்றைக்கி நாங்கள் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற தேதியில் வரல அப்படின்னா அந்த படத்து மேலே இருக்கிற ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயமாக குறைஞ்சி போயிடும். இப்போ ஜனநாயகம் இல்லை, பொதுவாக அந்த மாதிரி தான் இது வரைக்கும் படங்கள் இருந்திருக்கு. இப்போ அந்த படத்துக்கும் இது ஜனநாயகனுக்கும் இதே மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட திட்டமாக இருக்குமான்னு நான் கேட்குறேன். ஏன்னா இப்போ இது 15ன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் 21ஆம் தேதி வரைக்கும் தள்ளி வச்சுட்டாங்க. அந்த படம் அப்போவே ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன தேதியிலேருந்து கொஞ்சம் பழைய படம் ஆயிடும். அப்போ அதே மாதிரி ஜனநாயகனும் ஆயிடுமா அப்படின்னு இங்கே இருக்கிற இல்லை ரசிகர்களுக்கு ஒரு சின்ன இல்லை ரசிகர்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கிறது. எப்போது வரும் என்றவர்கள் காத்திருக்கிறார்கள். அவர்கள் கண்கள் பூத்து போகிற வரைக்கும் காத்திருப்பார்கள். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தாக்கத்தையும் வீச்சையும் ஜனநாயகன் ஏற்படுத்துவான். ஜனநாயகத்திற்கான போரில் நாங்கள் முந்தி செல்லுகிற பொழுது சினிமாத்தனமான சிந்திக்கிற அந்த இளைஞர்கள் ஜனநாயகனை ஒரு ஆயுதமாக எழுந்தவர்கள். அதனால் அதை நம்பித்தான் களத்துக்கு நாங்கள் வர்றதுன்னு இல்லை. அது ஒரு கடைசி படம், ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி எதிர்பார்ப்பு குறையுங்கிறீங்கல்ல, அதில் வித்தியாசப்படுகிறார் விஜய். எதிர்பார்ப்பு கூடுதலாக. ஒருவேளை இந்த சூழ்ச்சினால், இந்த பிரச்சனையால் படம் ரிலீஸ் ஆகாமையே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அது எப்படி போகும்? இல்லை, அந்த மாதிரி இப்போ வரைக்கும் ரிலீஸ் ஆகாத படங்கள் நிறைய இருக்குது. அதுக்கு வேறு காரணம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. 2026 தேர்தலில் என்ன நடக்க போகுது அப்படின்னு எல்லாரும் மாதிரி நானும் ரொம்ப ஆவலாக இருக்கேன். பார்ப்போம். ரொம்ப நன்றிங்க. நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Prince Jewelry in பிரம்மாண்டமான festive offer. Pay just 6% value addition for all gold jewelry. Prince Jewelry, Chennai. TNC apply. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல் நெய்.